திருச்சபையில் கூடி வந்திருக்கிறவர்கள் எல்லாருக்கும் முக்கியமாக சொல்ல வேண்டிய ஒரு சில காரியங்கள் உண்டு. அதாவது நமக்கு சில குறிப்பிட்ட காலங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. குறிக்கப்பட்ட காலத்தில் நான் நம்முடைய ஆத்மாவை குறித்து அக்கறை உள்ளவர்களாகி இந்த ஆத்ம ரட்சிப்புக்கு இந்த திருச்சபையில என்ன சொல்லி கொடுக்கப்படுகிறது, இந்த ஆத்ம ரட்சிப்புக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்பதில் கருத்தும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காரியம் இருக்கு. திரும்பவும் சொல்கிறேன், குறிக்கப்பட்ட ஒரு காலம் இருக்கிறது. இந்த குறிக்கப்பட்ட காலத்திற்குள்ளாக நமக்குள் இருக்கிற விலை மதிக்க முடியாத ஆத்மா ரட்சிக்கப்படுவதற்கு இந்த திருச்சபை சில காரியங்களை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ஆண்டவர் நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அதில் ஜாக்கிரதையோடு கருத்தோடு ரட்சிப்புக்கு ஏதுவான காரியங்களை செய்வதற்கு நாம் கவனம் உள்ளவர்களாக இருக்கிறோம். இந்த குறிக்கப்பட்ட காலம் என்று சொல்லும் பொழுது எத்தனையோ காரியங்களை சொல்லலாம். ஒரு நாள் ஒரு கப்பல் மூழ்க தொடங்கியது. பாறையை மோதி மூழ்க தொடங்கியது. பெரும் பணக்காரர்களெல்லாம் அதில் பணியை பயணித்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கொஞ்ச நேரத்தில் என்ன செய்கிறோம், கப்பல் மூழ்கிவிடும். இதற்குள்ள நம்ம தப்பிக்கணும். கொடுக்கப்பட்ட நேரம் கொஞ்சம். ஒரு மனிதர் இருந்தார், ரட்சிக்கப்பட முடியும். வேகமாக எல்லாரையும் காப்பாற்றி அவர்களுக்கு அந்த தண்ணீரில் மிதக்கக்கூடிய அந்த ரட்சிப்புக்கு அந்த ஆடையை அவர்களுக்கு கொடுத்து தப்பிக்கொள்ளுங்கள் என்று சொல்லிக்கொண்டே இருந்தார். பணங்கள் உண்டு, தங்கங்கள் உண்டு, எதையும் தூக்க முடியாது, தூக்கி கொண்டு தப்ப முடியாது. கடைசியில் தனக்கு ஒரு அந்த நீரில் மிதக்கக்கூடிய வஸ்திரத்தை போட்டுக்கொண்டு தப்புவதற்கு முயற்சித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒருவன் முங்கி முங்கி எழுப்பிக் கொண்டிருந்தான். முங்கி முங்கி எழுப்பிக் கொண்டிருந்தவனுக்கு அருகில் போய், ஏன்பா உனக்கு தப்பிக்கிறதுக்கு வழி கிடைக்கலையா? ஏதாவது கட்டை முடிச்சுட்டு கூட நீ என்ன செஞ்சுக்கலாமே, தப்பிக்கலாமே. சரி, ரட்சிக்கப்பட்டிருக்கியான்னு கேட்டார். ஏன்னு சொன்னா, இந்த உலகத்துல ஒரு மனிதன் ரட்சிக்கப்படாம மரணத்தை சந்திப்பான்னு சொன்னா அவன் ஆத்மா நித்திய நரகத்துக்கு போயிடும். மரணத்துக்கு ஒரு 2 இடம் இருக்குது. ஆகையினால பக்கத்தில் போய் கேட்கிறார், ரட்சிக்கப்பட்டிருக்கிறியா? இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறியா? பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கா? இல்லையே. அதுக்கு நான் சந்தர்ப்பம் எடுக்கலையே, நேரம் எடுக்கலையே, கவனெல்லாம் வாழ்ந்துட்டேன். சரி, நான் போட்டிருக்கிற இதை கலத்தித்தாரேன், நீ தப்பிச்சுக்க, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். மரணத்தை சந்திச்சாலும் ஆண்டுடைய ராஜ்யத்துக்கு போயிடுவேன், தப்பித்துக்கொள். தப்பிச்சான். கரையில எல்லா பணங்களும் ஒதுங்கும் போது இந்த தேவ மனிதனுடைய அந்த சடலம் ஒதுங்கி கிடக்கும்போது பார்க்கிறான், என்னை காப்பாற்றுறது இந்த மனிதன் தான். தன்னுடைய தப்பக்கூடிய அந்த காடை எனக்கு கொடுத்து என்னை தப்பிச்சுக்கோன்னு சொன்னாரு. ரட்சிக்கப்பட்டிருக்கியான்னு கேட்டாரு. ரட்சிக்கப்படலாம். பயங்களும் திகில்களும் போராடுகின்றதே, வியாதியும் மரணமும் நெருங்கி நிற்கிறதே. பயங்களும் திகில்களும் போராடுகின்றதே, வியாதியும் மரணமும் நெருங்கி நிற்கிறதே. ஆத்துமாளியாவே மாம்சம் வழிந்திடுவே, அவசரம் ரட்சிப்பின் செய்தி அது கொள்ள வேண்டுமே. அவசரம் ரட்சிப்பின் செய்தி சொல்ல வேண்டும்.
ரட்சிப்பின் செய்தியை சொல்லி ஆக வேண்டும். வேதத்தில் ஏராளமான காரியங்களை நம்ம பார்க்கலாம். ஏதேன் தோட்டத்தில் மனுஷன் அழகாக உருவாக்கப்பட்டான். தேவ சாயலில் உருவாக்கப்பட்டான். தேவ சாயலில் உருவாக்கப்பட்டது மட்டுமல்ல, பகலின் குளிர்ச்சியான வேளையிலே ஆகாமே சொல்லி கூப்பிட்டு பெயர் சொல்லி கூப்பிட்டு அவனோடு உரையாடுவதற்காக கடந்து வருகிறான். இதை பார்த்து கொண்டிருந்த ஒரு சத்துரு செய்த ஒரு காரியம் பாருங்க. தேவனை விட்டு இந்த மனுக்குலத்தை பிரித்து விட்டான். தந்திரமாக பிரித்து விட்டான். சத்தத்தை கேட்டு ஒழித்துக் கொள்ளக்கூடிய ஒரு நிர்பந்தமான ஒரு நிலைமை. எதை செய்யக்கூடாது என்று சொல்லுகிற காரியத்தை செய்து தேவ மகிமையற்றவனா. ஒருவேளை மனுக்குலம் மாம்சத்துல உயிரோடு கூட இருக்கிறது சொன்னாலும் உள்ள இருக்கிற ஆத்மா செத்து போன நிலைமையில. ஆகினால்தான் இந்த ஆத்மா இப்படி செத்து அழிந்து போகக்கூடாது. நமது சாயலில் படைக்கப்பட்ட மனிதன். ஆகினாலே பழைய ஏற்பாட்டு காலத்துல நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது ஜனங்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு காரியம் என்ன தெரியுமா? மற்ற ஜனங்களை பார்க்க உங்களை தெரிந்து கொண்டது காரணம் என்னவென்றால் நீங்கள் பரிசுத்தத்துக்கு என்று பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், பரிசுத்தமாய் வாழ்வதற்கு பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். ஒரு அகத்திய முனிவர் சொல்றாரு, வணங்குவாய் ஜெகஜோதி ஒருவனாகி மாநிலத்தை ஒரு நொடியில் வகுத்து மண்ணின் குணமான சம்சாரம் ஒன்றில்லாமல் குவலயத்தில் தானுதித்து குருவாய் வந்து தவத்தை காட்டி அன்பான சித்தர்களை இருத்தி விட்டு அகண்ட ஸ்தலம் சென்றவரை அண்டுவாய் என்று சொல்லி அகத்திய முனிவர் சொல்லுகிறார். யார்? 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த உலகத்தில் பிறந்தார் இயேசு. மனுக்குலத்தை ரட்சிப்பதற்காக மனித அவதாரம் எடுத்தார். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொன்னபடி இந்த பாவ இருளுக்குள்ளே இருக்கிற மக்கள் ஒரு வெளிச்சத்தை கண்டுகொண்டார்கள். அவர்தான் இயேசு. வெளிச்சம் வந்தது இந்த உலகத்துக்கு. பாவம் அகன்று போவதற்காக குறிக்கப்பட்ட காலம் கொடுத்தது. இன்னைக்கு நம்ம உயிரோடு இருக்கிறோம். ஒரு மனுஷன் என்ன செய்தான்னா, எனக்கு நல்ல விளைச்சல் கிடைச்சது, அந்த விளைச்சலை பெரிய ஒரு இடமா உருவாக்கி அதில் சேர்த்து வைத்துட்டு சொன்னான்னா, ஆத்மாவே ஆத்மாவே புசித்து குடித்து சந்தோஷமாயிரு. அநேக தலைமுறைக்கு சேர்த்து வச்சு இல்லை, கவலைப்பட வேண்டியது இல்லை. மேலிருந்து ஒரு சத்தம் இருக்கு. இன்றைக்கு ஆத்மா எடுத்துக்கொள்ளப்படும் என்று சொன்னால் நீ சேர்த்து வைத்தவைகள் யாருடையதாகும்? புல்லை போல, புகையை போல, நிழலை போல நிற்காமல் ஓடி போகிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கை. குறிக்கப்பட்ட காலம் கொடுக்கப்பட்டிருக்குமா? குறிக்கப்பட்ட காலத்துல ரட்சிக்கப்படணும். ஏன்னு சொன்னா கழுத்தளவு தண்ணிக்குள்ள இருந்து தாகம் சொல்லி என்ன செஞ்சிடக்கூடாது, மடிந்து விடக்கூடாது. ஒரு வாலிபன் தன்னுடைய கையில ஒரு வனத்தை பூச்சி வச்சுக்கிட்டு ஒரு ஞானிகிட்ட போய் நிற்கான். ஒரு கேள்வி கேட்டிருக்கான், என் கையில வனத்து பூச்சி இருக்கு, வனத்து பூச்சி உயிரோடு இருக்கா செத்து இருக்கான்னு சொல்லி கேட்டிருக்கான். ஞானி யோசிச்சிருக்காரு, வண்ணத்து பூச்சி ஒரு சாதாரண ஒரு படம், சின்ன ஒரு பிராணி, அது கைக்குள்ள இருக்கு. உயிரோட இருக்குன்னு சொன்னா நசிச்சு கொண்டு போகும், செத்து இருக்குன்னு சொன்னா அதை அப்படியே வச்சு பறக்க வைக்கும். நம்ம சொன்னது தப்பாயிடும். யோசித்து பார்த்து சொல்லியிருக்கிறாரு, வாலிபனே அந்த வண்ணத்து பூச்சி உயிரோடு இருக்கிறதும் செத்து இருக்கிறதும் உன் கையை பொறுத்தது, உன் கையை பொறுத்தது. மரண நதி வேகமாயினும் நடுவில் ஓடுதை, ஐயோ மானிடர்கள் யாவரையும் வாரி கொள்ளுதே. மரண நதி வேகமாயினும் நடுவில் ஓடுதை, ஐயோ மானிடர்கள் யாவரையும் வாரி கொள்ளுதே. மாட மாளிகை கூட கோபுரம் எல்லாம் போற்றுதே, மாட மாளிகை கூட கோபுரம் எல்லாம்
மாய உடம்பு மண்ணில் போய் என்ன செஞ்சது? புகுந்து கொள்ளுது. இந்த பெண்களை பத்தி ஒரு காரியங்கள் இருக்கு. சோக்கு நட சொகுசு நட எல்லாம் போச்சுனே, சோக்கு நட சொகுசு நட எல்லாம் போச்சுனே, ஐயோ சொகுசுள்ளோரை சுடுகாடு கொண்டு போகுதே, ஐயோ சொகுசுள்ளோரை சுடுகாடு கொண்டு போகுதே. ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 58:1 சொல்லப்பட்டிருக்கிறது. அடக்கி கொள்ளாதே, பாவத்தையும் தெரிவி. மீறுதல் பாவம், இது தெரியப்படுத்து. கலாகாலத்தில் தீர்க்கதரிசிகள் எழும்புறாங்க. எந்த மட்டும் இறந்து நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீங்க, பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்களே, நான் பரிசுத்தர் ஆகிய நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராகன்னு சொல்லி முடிச்சாரு ஆண்டவர். பாவம் எனக்கு பிடிக்காத ஒன்று. பாவியை பிடிக்கும், பாவியை பிடிக்காத, பாவத்தை பிடிக்காது. பாவம் செய்கிறதுக்கு சில காரியங்கள் சொல்லப்படுது. பாவம் செய்கிற அந்த ஆதாமின் சந்ததி ஆபேலின் ரத்தம் பூமியிலிருந்து கூப்பிடுது. காயினை பார்த்து கேட்கிறார், எப்பா பூமியில் ஒரு ரத்தம் கூப்பிடுது, என்ன செய்தான்? நான் ஒன்றும் செய்யலையே, என் சகோதரருக்கு நான் காவலாளியோ, நீ நன்மை செய்யாதனால் பாவம் வீட்டு வாசல்ல படுத்திருக்கும். பாவத்துக்கு ஒரு வல்லம் இருக்குது. இந்த பாவம் தான் மனுக்குலத்தை அடல்படுத்தி வச்சது. இதே போல இஸ்ரவேல் மக்கள் எகிப்தில் அடிமையாக இருந்தாங்க. அடிமையாக இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா அந்த பாவத்தின் கொடூரம். ஒரு லஞ்சம் வாங்குறாங்க, மாட்டிக்கிறாங்க, தலையை முக்காட்டு போட்டு ஐயோ அப்படிங்கள எனக்கு பேர் கெட்டு போச்சு, நல்ல உயிர் அதிகாரி இருந்து தலையை காட்ட முடியல, வெக்கம் அவமானம். நல்ல பணம் சம்பாத்தி பண்ணி ஒரு குடிப்பழக்கத்துக்கு அடிமையானவங்க குடிச்சிட்டு எங்கேயோ கிடக்குறாங்க. கெட்ட குமாரனை போல் துஷ்டனான அப்பா, கெட்ட குமாரனை போல் துஷ்டனான அப்பா, நின் நன்மை உணரால் துரோகம் நான் செய்தேன், நின் நன்மை உணரால் துரோகம் நான் செய்தேன். தகப்பன் தாய் என்ன செய்வாங்க? என் பிள்ளை நல்லா படிக்கும், நல்ல உத்தியோகத்துக்கு வரும், நல்ல சம்பாத்தியம் வரும், என்னை காப்பாற்றுன்னு சொல்லி பெற்றோர் நினைச்சிட்டு இருப்பாங்க. அவ குடிச்சு வெறிச்சு ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் போகும்போது என்ன ஆகும்? எங்கள் ஊரில் ஒரு அருமையான ஒரு வாலிப தம்பி தகப்பன் தாய்க்கு சொல்லிக்கலாம போய் கடைசியில் தேவ கோபத்துக்கு ஆளாயிட்டான். எங்க பார்த்தாலும் சண்டை, ஊழியக்காரங்கிட்ட சண்டை. கடைசியில் முடிவு என்ன தெரியுமா? தகப்பன் தாய்க்கு சண்டை போட்டு நல்லா குடிக்கக்கூடிய பழக்கம் வந்துட்டு கடைசியில் குடிச்சிட்டு மருந்தையும் குடிச்சிட்டு வாழ்க்கையை முடிக்கணும் நினைச்சான். வீட்டில் வந்து வாந்தி பண்ணிட்டு அடக்கான். தகப்பன் தாய் வயசானவங்க, அவங்க வாட வித்தியாசம் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. பார்த்துச்சு பக்கத்து வீட்டுக்காரங்களை எழுப்பி, என் பையன் ஏதோ தப்பு பண்ணிட்டான், சீக்கிரம் கூட்டு போங்க, அவனை காப்பாத்துங்க. வேகமா வண்டி திருச்செந்தூர் அரசாங்க ஆஸ்பத்திரியில் போய் சேர்த்து தலைகீழ தொங்க விட்டு மருந்தெல்லாம் எடுக்கிறாங்க. அங்கே அந்த ஊரில் போய் சிறப்பானவங்களாம் போய் பார்த்து ஊழியக்காரங்க போய் கேட்டுக்கிறாங்க, ஏன்பா இப்படி செய்யலாம், ஏன்பா இப்படி செய்யலாம், எனக்காக ஜெபம் பண்ணுங்கண்ணே, கண்ணுக்கு ஈரும் போல தெரியுதுண்ணே. ஏன்னா இந்த உலகத்தில் முடிவு மரணம், மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை துவங்க போகுது. அவனுக்கு இருள் போல தெரிஞ்சிருக்கு. 24 மணி நேரம் கிடையாது மருத்துவம் சொல்லி இனி முடியாது கொண்டு போங்க ஐக்கிறோன்னு சொல்லிட்டாங்க. வேகமா வண்டியில் கொண்டு போகும்போது உயிரும் வேகமா போயிடுச்சு. இருள் போல தோன்றுதே,
இருள் போல இருக்குதே என்று சொல்லுகிற சத்தத்தை தான் கேட்டிருக்கிறாங்க. ஆத்துமா எங்க போயிருக்கும்? வாழ போயிருக்குமா? வழியில் போய்விட்டார்கள். வாழ்க்கை கொடுக்கப்பட்ட காலத்துல பிரயோஜனப்படுத்திக் கொள்ளாம நஷ்டப்படுத்திட்டாங்க. ஆகினால ஆத்மா சரியான இடத்துக்கு போகல. ஏன்னு சொன்னா, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கும் இடத்துல நீங்களும் இருக்கும்படி உங்களை சேர்த்துக் கொள்ள வரப்போகிறேன். அதனால நீங்க என்ன செய்யுங்க? ஒரு புத்தி உள்ள கனிகளை போல உங்களுக்கு கொடுக்கப்பட்ட காலத்துல ஆயத்தப்பட்டுருங்க. கொடகொடி தூதரவரோடு வருவார், கோடா கொடி தூதரவரோடு வருவார். பூகோளம் நடுங்கிடுமே, வானலோகம் கழித்திடுமே. பூகோளம் நடுங்கிடுமே, வானலோகம் கழித்திடுமே. ஒரு களிப்பு இருக்குது, ஒரு மகிழ்ச்சி இருக்குது, ஒரு சந்தோஷம் இருக்குது. அதனால தாவீது சொல்றாரு, உள்ளம் பொங்குது, என் உள்ளம் பொங்குது, என் உள்ளம் பொங்கி வழியுது. நான் கூட என் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு 1996 வருடம் 94 ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு துதிக்க ஆரம்பிச்சு, அல்லேலூயா சொல்லி துதிக்க ஆரம்பிச்சு. ஆண்டவர் இருதயத்தை ஒப்பு கொடுத்தேன். இதோ வாசல் படிந்து கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தான், அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான் என்ற ஒரு வார்த்தையின்படி இருதயத்தை திறந்து கொடுத்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு துதிக்க ஆரம்பித்தேன், சோத்தரிக்க ஆரம்பித்தேன். நான் பரிசுத்த ஆவியானவர் இருதயத்திலே பொங்கி இருக்கிற அனுபவத்தை பெற்றுக்கொண்டேன். அன்றைக்குதான் முதலாக ஒரு புதிய ராகத்தில் ஒரு பாடல், பெயர் சொல்லி அழைத்த என் தேவன், பெயர் சொல்லி அழைத்த என் தேவன், அவர் நல்லவர் வல்லவர் அதிசயமானவரே, அவர் நல்லவர் வல்லவர் அடைக்கலமானவரே. புது புது பாடல்கள் தந்திடுவார், சந்தோஷ பாதையில் நடத்திடுவார். புது புது பாடல்கள் தந்திடுவார், சந்தோஷ பாதையில் நடத்திடுவார். தினம் தினம் அவரை நான் துதித்திடுவேன், என்றும் நான் அவருடன் வாழ்ந்திடுவேன். அவரோடு கூட வாழ்கிற ஒரு வாய்ப்பு. ஒரு வாலிப தங்கச்சி வாலிப நாட்கள் அவனை ஏற்றுக்கொண்டாங்க. சரீரத்தில் வைத்து ஒரு கட்டி டீச்சர் நீங்க வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. எத்தனையோ ஆஸ்பத்திரிக்கு போய் பார்த்தாங்க, சுகமாகல. கடைசி வேலூருக்கு போய் சுகமடைக்கும் சொல்லி நம்பி போனாங்க. அங்க மருத்துவர்கள் சொன்னாங்க, ஆப்ரேஷன் பண்ணலாம், உயிருக்கு உத்தரவாதம் சொல்ல முடியாது, கையெழுத்து போட்டு கொடுத்தா அங்கே செய்யறதுன்னு சொன்னாங்க. தாய் தப்பு பார்த்தாங்க, எத்தனையோ இடங்களுக்கு போய் கஷ்டப்பட்டு அவன் வழியில துடிக்கிறான், எங்களால் தாங்க முடியல, நீங்க செய்யுங்கன்னு சொல்லி கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க. ஆப்ரேஷன் பண்ணாங்க. மரணத்தின் ஓரத்துக்கு வந்தாங்க, ஒவ்வொரு உடம்புடி அப்படின்னு சொல்றீங்க. ஆகையினால அது வரைக்கும் தான் உயிர் இருக்கும், கொண்டு போங்க அப்படின்னவனே கொண்டு வந்தாங்க. கொண்டு வர வழியில உயிர் இருந்ததுனால ஆசிரியர் லூக்காசிரியத்தில் வைத்திருந்தாங்க. ஊரில் உள்ளவங்க பார்க்க போனாங்க, ஊழியக்காரங்க பார்த்தாங்க. பார்த்தோடனே அந்த வாலிப தங்கச்சி, அன்னை தோத்திரம் தங்கச்சி தோத்திரம் சொல்லி எப்படி இருக்கம்மா கேள்விப்பட்டோம், இப்படிதான் மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க. ஆனால் என் கால் மாட்டிலையும் என் தலைக்கு மாட்டிலையும் தேவதூதர் வந்துட்டாங்க. ஆகையினால இந்த சரீரத்தை விட்டு கடந்து போக போறேன், வாழ போகிறேன். மேகங்கள் நடுவே பூதங்கள் பூதங்கள் கடந்து வரும், பூதங்கள் கூட்டங்கள் சூழ்ந்துளிக்கும். பறந்திடுவேன் நான் பறந்திடுவேன், பறந்திடுவேன் நான் பறந்திடுவேன். வானத்தில் வானத்தில் நடுவானத்தில் இயேசுவின் கைகளில் நான் இருப்பேன். பரமன்
அவருடைய அன்பின் அகலம், ஆழம், நீளம், உயரம் இவைகள் எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது பழைய ஏற்பாட்டு காலத்துல அந்த இஸ்ரவேல் மக்கள் மீட்டு கொண்டு வரப்படும் போது கடைசியில பார்வன்ட போய் மோசையும் ஆரான் நிற்கிறாங்க. ஏன்ட்ட இப்படிலாம் வந்துகிட்டு இருக்க கூடாது, இனிய முகத்தை பார்க்க கூடாது, கடினமா சொல்லிவிட்டான். இவங்களும் பார்த்தாங்க, இனி நாங்க உன் முகத்தை பார்க்க வேண்டியது, இதுதான் கடைசி போவும் சொன்னாங்க. ஆண்டவரும் ஒரு திட்டத்தை கொடுத்தார். பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிங்க, ஒவ்வொரு வீட்லையும் நிலக்கல்ல ரத்தத்தை பூசுங்க, அது உங்களுக்கு அடையாளம். சங்காரத்துடன் நடந்து போகும்போது யாத்திராகம் 12 சொல்லப்பட்ட 15 எந்தெந்த வீட்டுல எல்லாம் ரத்தம் இருக்குதோ அந்த ரத்தத்தை பார்த்து அந்த சங்காரத்துடன் கடந்து போயிடுவான். எந்த வீட்டுல ரத்தம் இல்லையோ அந்த வீட்டுல சங்காரம் நடக்கும். ஐயா, பழைய ஏற்பாட்டு காலத்துல இஸ்ரவேல் மக்கள் மீட்கப்படும் போது ரத்தம் அடையாளமாக கொடுக்கப்பட்டது. லேவியராகும் 17:12 மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது, அதை பலிபடுத்தல் உங்கள் ஆத்மாவுக்காக நான் கட்டளையிட்டேன், ஆத்மாவுக்காக பலிபடுத்தலை சிந்தப்படுவது ரத்தமே. ரத்தம் சிந்ததில் இல்லாமல் பாவம் மன்னிப்பு உண்டாகும். ஆகினெல்லாம் ஆபிரகாம் நோக்கும் மகனை பலி செலுத்த மோரியா தேசத்துக்குப்பா, அங்க மலை குறிக்கப்பட்ட இடத்துல நீ பலி செலுத்தப்பா. பலி செலுத்த விட்டாரா ஆண்டவர்? இல்லை. இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு காலத்துல சொந்த குமாரன் என்று மாறாமல் நமக்காக ஒப்பு கொடுத்து விட்டார். கெத்செமனே தோட்டத்துக்கு சென்று அவர் திகிலடையவும் வியாகுலப்படவும், அப்பா இதாவே இந்த பாத்திரம் நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆயினும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே என்று சொல்லி ஒப்பு கொடுத்தபடினாலே பின்கையா கட்டினாங்க. அண்ணா காய்வாக்குனால கொண்டு போய் நிறுத்தினாங்க. வாரினாலும் சவுக்காலும் அடித்து நொறுக்குனாங்கம்மா, அடித்து நொறுக்கி வேதனைப்படுத்தினாங்க. இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொன்னது போல அவர் என்னுடைய மாம்சத்தையும் என்னுடைய இரத்தத்தையும் புது உடன்படிக்கையாக உங்களுக்கு கொடுக்கிறேன். இதுல மாம்சத்திலே என் ரத்தத்திலே பானம் பண்ணும் பொழுது இந்த புது உடன்படிக்கக்கூடிய ரத்தம் அநேகருடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற ஒரு புது உடன்படிக்கக்கூடிய ரத்தம். இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. எதுக்காக? பாவம் நிவர்த்தி ஆவதற்காக. ஒரு கிராம தலைவர் இருந்தார். கிராம தலைவருக்கு ஒரு செல்ல மகன் இருந்தான். கிராமத்து மக்கள் எல்லாரும் நம்ம தலைவருடைய மகன் அன்பு செலுத்தினாங்க. அவர் வளர ஆரம்பித்தான். தட்டுவார்ல கொட்டுவார்ல, குற்றம் செய்ய ஆரம்பித்தான். யாரையும் மதிப்பதில்லை, நிறைய தவறுகளை பண்ணான். தலைவருக்கு சொன்னாங்க, தலைவரே இருங்க, பையன் கொஞ்சம் அக்கிரமம் பண்றான், ரொம்ப மீறல் பண்றான். அவங்க தெரியப்படுத்தினாங்க. அதனால திருச்சபையில சத்தமிட்டு கூப்பிடு, எக்காலத்தை போலும் சத்தத்தை உயர்த்து என் ஜனங்களுடைய மீறல்களை அவருடைய பாவங்களை தெரியப்படுத்தி என்ன செய்யறாங்க? என்னை விட்டு தூரப்பட்டு மாயை பின்பற்றி போறாங்க. நம்ப வேண்டாம் என்ற பொய்யுலகை நம்ப வேண்டாம், நேசம் காட்டி துரோகம் செய்யும், நேசம் காட்டி துரோகம் செய்யும் இந்த பாடுலகை நம்ப வேண்டாம், இந்த பாடுலகை நம்ப வேண்டாம். உலகத்தை நம்பி மோசம் போறாங்க. இந்த பையன் கேட்கிற மாதிரி தலைவிட்டு தந்தாங்க, இனி வந்தா கெட்டி வச்சு நீங்க என்ன செய்யறது. அதே மாதிரி செய்துட்டாங்க. தலைவர் வந்தாரு, பார்த்தாரு, ஜனங்களையும் பார்த்தாரு, மகனையும் பார்த்தாரு. ஏன்பா இப்படி செய்யணும்? எத்தனை பேருமோ எருசலேமே எருசலேமே ஓடித்தன் குஞ்சுகளை கூட்டி சேர்க்கும் வண்ணமாய் உனக்கு கிடைத்த எந்த நாளிலாயும் உன்னை சுற்றிலும் கொத்தி எரு போட்டு இப்ப நல்ல கனி கொடுப்பான்னு சொல்லி பார்த்தேனே, கேட்கலையே என்று சொல்றது போல
தகப்பன் பார்த்தாரு, ஒரு கல்லு கிடந்துச்சு, தலையை வச்சு வாங்கி வாங்கி அடிச்சாரு, ரத்தம் வந்துருச்சு, அவுத்து விட்டாங்க. ரத்தத்தை பார்த்தவங்க அவுத்து விட்டாங்க. இது போல சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே, உலகமான சுயஞானத்தினால, தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிப்பதற்கு தேவனுக்கு புரியமாயிற்று. என்ன செய்தார்? அவர் துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் வெளியரங்கமான கோலமாக்கி கட்டளைகளால் நமக்கு எதிராகின்ற அந்த சுவரை உடைத்து அவைகளை சிலுவையின் மேல் ஆணி அணைத்து வெற்றி சிறந்தார். ஆகினால் வெற்றியில் சட்டம் சிலுவை உயர்த்தி வைக்கப்பட்டது. கல்வாரி மலைதனிலே சிலுவை மரத்தினிலே 3 அணிகளில் பாதகன் போல இயேசுவும் தொங்கினாரே. 3 அணிகளில் பாதகன் போல இயேசுவும் தொங்கினாரே. ஏகப்படி தொங்கினார், என்ன தப்பிடம் செய்தார், ஒரு பாவம் செய்யவில்லை, நமக்காக ஒப்பு கொடுத்து விட்டார். ஒப்பு கொடுத்ததுனால இந்த ரத்தம் சிலுவையிலே சிந்தப்பட்டது. இந்த தலைவருடைய ரத்தம் அந்த கல்லின் மேல் சிந்தப்பட்டதுனால அவுத்து விட்டாங்க. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு, இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். இவைகள் இப்படி சம்பவிக்க போகிறபடினால் அது எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்க நமக்கு தேவை? கரைகிரி ஒன்றும் இல்லாமல் மாசற்றதும் பிழையற்றதுமான சபையாக நிறுத்தி கொள்வதற்காக தம்மை ஒப்பு கொடுத்து விட்டார். என்ன செய்திருக்கிறோம்? சிலுவை நோக்கி பார்த்திருக்கிறோமா? கொடுக்கப்பட்ட காலங்கள் இன்றைக்கு நீங்க நடத்தி வந்திருக்கிறீங்க. இன்றைக்கு ஆண்டவங்களை சந்திக்கிறார். மகனே மகனே உன் இதயத்தை தாராயோ, இப்போ தாராயோ, இப்போ தாராயோ. அங்கங்கள் துளைக்க செங்கூருதி சூரக்க பொங்கி குருசில் மாறித்தே. அங்கங்கள் துளைக்க செங்கூருதி சூரக்க பொங்கி மாறித்தேன். உன் பங்கம் அனைத்தும் பொங்கி தங்க மறையில் சிங்காசனத்தில் அமர்ந்த. உன் பங்கம் அனைத்தும் பொங்கி தங்க மறையில் சிங்காசனத்தில் அமர்ந்த. சிங்காசனத்தில் அமர்த்த நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் எனக்கு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த முகத்தை பார்க்கிற நீங்கள் இனி இந்த முகத்தை பார்க்க மாட்டேங்குன்னு சொன்னவனை கழுத்தை கட்டி கொண்டு இந்த ஜனங்கள் அழுதான். ஏன்னு சொன்னா, பிரயோஜனமானவர்கள் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மனம் திரும்புவதை குறித்தும் பரிசுத்தமாவதை குறித்தும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதை குறித்தும். தேவனுடைய ராஜ்யம், அந்த ராஜ்யம் எப்படிப்பட்டது தெரியுமா? பட்டணத்து வீதி எல்லாம் சுத்த பொன்னாமே, பட்டணத்து வீதி எல்லாம் சுத்த பொன்னாமே. அங்கு பாடுவோரும் ஆடுவோரும் கொடாகோடியே, அங்கு பாடுவோரும் ஆடுவோரும் கொடாகோடியே. முத்துமய மாயிலங்கும் பட்டணமதே, முத்துமய மாயிலங்கும் பட்டணமதே. நமது முன்னோரெல்லாம் போயிருக்கும் பட்டணமது, நமது முன்னோரெல்லாம் போயிருக்கும் பட்டணமது. ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கலாம் நினைக்கிறேன். அது கொடுக்கப்பட்ட காலத்துல மனம் திரும்பிட்டோன்னு சொன்னா, பாவத்தை அறிக்கை செய்திருக்கோம்னு சொன்னா மன்னிக்கிறான். ஆண்டவரே சொல்லியிருக்கிறாரு, வேற யாருக்கும் பாவம் மன்னிக்க அதிகாரம் கிடையாது. நியாய தீர்ப்பு கொடுக்கறதுக்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை. மனுஷகுமாரனுக்கு தான், மனுஷகுமாரனுக்கு தான் அந்த நியாய தீர்ப்பு கொடுக்கிற அதிகாரம். மனுஷகுமாரனுக்கு தான் பாவத்தை மன்னிக்க. ஏன்னு சொன்னா, ஒருவன் பாவம் செய்வானால் நீதிபரனாயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில்
பரிந்து பேசுகிறவராக இருக்கு. எப்படி லோத்தினுடைய அந்த பட்டணம் அழிக்கப்படும் போகும்போது ஆபிரகாம் பரிந்து பேசினாரோ, அதே போல இன்றைக்கு நாம் நம்முடைய ஆத்மாவிலே பாவத்தோடு இந்த உலகத்தை விட்டு கடந்து போய் நித்திய நரகத்துக்குள்ளே சென்று விடாது கூடாது என்பதற்காக பரிந்து பேசுகிறோம். இன்றைக்கும் இருக்கட்டும், இன்றைக்கும் இருக்கட்டும். ஐயா, அம்மா, வீட்டு எஜமான் எழுந்து கதவை பூட்டின பின்பு நீங்கள் கதவை தட்டும்போது வீட்டு எஜமான் கதவை பூட்டும் வர பூட்டினேதான், அதுக்கு வர என்ன செய்ய முடியாது. தட்டும் போது என்ன சொல்வாராம், எவ்விடத்தாரோ உங்களை அறியேன். அந்நாளிலே அநேகர் வந்து நம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, அற்புதங்களை செய்தோம் அல்லவா, உங்களை ஒரு காலம் அறிய அக்கிரம செய்யக்காரன் என்னை விட்டு அகன்று ஊழியம் செய்து பாதாளத்தின் அந்த அக்னி கடலுக்குள்ள தள்ளப்படுகிற நிலைமை எதனால? அக்கிரமத்தோடு வாழ்வதனால, பாவத்தோடு வாழ்வதனால. பாவத்தின் பல நரகம் நரகம் ஓவி நடுங்கினாயோ காண்படியோ மொழியும் காணாமலோ நிச்சயம் இன்னும் கொஞ்சம் காலங்கள் மோட்சம் சேர்த்திடுவோம். அல்லேலூயா இன்னும் கொஞ்சம் காலங்கள் மோட்சம் சேர்த்திடுவோம். இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலங்கள் மோட்சலோகம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறதம்மா. திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், ஒருவன் கூட்ட முடியாது. உள்ளே பிரவேசிக்கலாம். இளையகுமாரன் வந்தான். தகப்படம் வந்து மனம் உடைந்து, தகப்பனே உமக்கு முன்பதாக பரத்துக்குறவன் பாவம் செய்தேன் அறிக்கை செய்கிறான். தகப்பனை ஏற்கனவே பாசத்தோடு கட்டிப்பிடிக்கிறான், கட்டிப்பிடிச்சு சேர்த்துக்கிட்டான். இந்த பாவ அறிக்கை செஞ்ச உடனே தன்னுடைய சொந்த குமாரன் மரித்தான், பிழைத்து கொண்டான். புது வருஷத்தை கொண்டாங்க, புது மோதிரத்தை போடுங்க, புது ஆடைகளை போடுங்க, விருந்து பண்ணுங்க. இவ்வளவு சந்தோஷம். அந்த சந்தோஷத்துக்குள்ள பிரவேசிக்கும் போது எப்படி இருக்கும் தெரியுமா? உலகத்துல நகைச்சுவை பார்த்து சிரிச்சு காலத்தை போடுறாங்க. குறித்த காலத்திலே, குறித்த நேரத்திலே, குறித்த வேளையிலே வந்திடுவார். குறித்த காலத்திலே, குறித்த நேரத்திலே, குறித்த வேளையிலே வந்திடுவார். ஆயத்தமாயிருங்கள், ஆண்டவரை தேடுங்கள், அவருடைய மனவழியாய் மாறிடுங்கள். ஆயத்தமாயிருங்கள், ஆண்டவரை தேடுங்கள், அவருடைய மனவழியாய் மாறிடுங்கள். மறுபடியும் பிறக்க வேண்டுமே, தேவ சித்தம் செய்ய வேண்டுமே, மறுபடியும் பிறக்க வேண்டுமே, தேவ சித்தம் செய்ய வேண்டுமே. அக்கிரம செய்து அந்நியனை வாழ்ந்து விட்டார், உங்களை அறியென சொல்லிடுவாரே. அக்கிரம செய்து அந்நியனை வாழ்ந்து விட்டார், உங்களை அறியென சொல்லிடுவாரே. குறித்த காலத்திலே, குறித்த நேரத்திலே, குறித்த வேளையிலே வந்திடுவார். ஆயத்தமாயிருங்கள், ஆண்டவரை தேடுங்கள், அவருடைய மனவழியாய் மாறிடுங்கள். ஆயத்தமாயிருங்கள், ஆண்டவரை தேடுங்கள், அவருடைய மனவழியாய் மாறிடுங்கள். குட்டப்பட்ட பிறகு உள்ள போக முடியாது. கதவு அடைக்கப்பட்டது, வெளியேனாங்க. ஏற்கனவே தீவீட்டில் என்ன இல்லைங்கிறது தெரியும், நம்மளோட பக்தி இல்லைங்கிறது தெரியும், பரிசுத்தம் இல்லைங்கிறது தெரியும். ஒப்பு கொடுத்தா நல்லா இருந்திருக்கும். கதவை பூட்டி வச்சுக்கிட்டானா உள்ள பிரவேசிக்க முடியாது. இருதயத்தின் கதவை திறந்து கொடுத்தாங்க. போல ஊழியர் செய்து கொண்டது ஒரு மனிதர் வியாதிப்பட்டார், வீட்டில் இருந்தார். உடனே ஊழியம் செஞ்சு கிட்ட மனிதர் போய் பார்க்க போனார். பார்க்க போய் சகோதரனை கேள்விப்பட்டேன், உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க. இப்போ எப்படி இருக்கா? மரணம்னு சொன்னா பயமா இருக்குப்பா, மரணம்னு சொன்னா பயமா இருக்கு. என்னப்பா சொல்றான்? இயேசு சிலுவையில் ஒப்பு கொடுத்தாரு. கிறிஸ்துவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். பாவம் செய்ய முடியாது. சிலுவையில் அறைஞ்ச பிறகு பாவம் செய்ய முடியும்.
கை எப்படி சிலுவையில் அடிக்கப்படுது, அதுபோல இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்களுடைய கையும் சிலுவையில் அடிக்கப்பட்டாச்சு, கால் சிலுவையில் அடிக்கப்பட்டாச்சு. எப்படி பாவம் செய்ய முடியும்? என்னப்பா சொல்கிறான், பயமா இருக்குன்னு சொல்றிய, செல்வா ஏதாவது பாவம், பாவம் பயங்கரமானது. இந்த பாவத்தை அறிக்கை செய்வா. முழங்கல் போட்டாங்க, அழுது ஜோம் பண்ணாங்க, கண்ணீரோ ஆண்டவரே மரணத்துக்கு பயப்பட ஏதோ ஒரு உள்ள ஒரு பாவம் இருக்குது. இயேசுவின் நாமத்துல அந்த பாவம் வெளியேறும், அந்த சத்துருவின் வல்லமை வெளியேறட்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணாங்க. பாருங்க, ஜெபம் பண்ண உடனே அந்த மனுஷருக்கு சொன்ன, நீனும் ஜெபம் பண்ணு நானும் ஜெபம் போயிட்டாரு. போயிட்டு 2 நாள் கழிச்சு வந்தாரு. இப்ப எப்படி பாருங்க, ஏதாவது ஆண்டு வெளிப்படுத்தினாரா? ஏன்னு சொன்னா பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் ஆவியானவர் என்ன செய்கிற வேலை? கண்டித்து உணர்த்துகிற வேலை ஆவியானவர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. பாவத்தை குறித்து உணர்த்தினாரு. என்ன தெரியுமா? ஒரு கோழி முட்டை சுத்தி சுத்தி வந்தது. கோழி முட்டை சுத்தி சுத்தி வந்தவனே இது வந்துச்சப்பா, கோழி முட்டை சுத்திட்டு இருக்கு. என்னப்பா சொல்றான்? பக்கத்து தோட்டத்தில் உள்ளவன் விளைச்சல் நல்லா இருக்குன்னு கொடுத்து செஞ்சா நல்லா இருக்குன்னு சொன்னான். காசை கூட நான் பார்த்துக்கிறேன், காசை கொடுத்துட்டேன், கோழி முட்டை சுத்தி சுத்தி வருதுப்பா. என்ன என்று உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். வானத்தின் கீழே மனுஷருக்குள்ளே ரட்சிக்கப்படுவதற்கு இயேசுவின் நாமமேலாம் வேற நாமும் கட்டளை விடக்கூடாது இல்லை. பாவம் எப்படிப்பட்டது தெரியுமா? ஒரு நாள் ஊழியத்துக்கு போயிட்டு இருக்கும்போது ஒரு வாய்க்காலில் 2-3 தம்பிமார் உட்காந்து தூண்டில் போட்டுருந்தாங்க. தூண்டியில் புழு வச்சுருப்பாங்க. அந்த புழு உள்ளே கிடக்கும்போது அந்த நீர் வந்து நிச்சயம் அதை கடிக்கும் போது கொஞ்சம் நூலை விடும்பான். விட்ட உடனே அது இழுத்துட்டு போக கொஞ்ச நேரத்தில் சுண்டி இழுப்பான். வெளியே செவிட பிடிச்சிட்டு வந்து செத்து கிடக்கும். சாவுக்கிரமான அந்த தூண்டி அதான் பாவம். ஒரு நாள் நினைச்சு நம்மளை வீழ்த்து விடும், நரகத்துக்கு கொண்டு போயிடும். பாவம் கடைசி நேரத்தில் வந்து எனக்கு திரும்பி ஜோமெண்ட் போயிட்டாரு. 2 நாள் கழிச்சு திரும்பி வர்றாரு. இப்ப எப்படி இருப்பான்? பட்டணம் இருப்பான். மாற்றி மீதும் மோட்ச நகர் மகிமையை சொல்வேன், ஆட்சி மீதும் மோட்ச நகர் மகிமையை சொல்வேன், அந்த மங்களத்தை மாளிகைக்குள் எப்போது சேருவேன், அந்த மங்களத்தை மாளிகைக்குள் எப்போது சேருவேன். எப்போ நான் அந்த ராஜ்யத்துக்குள்ள போவேன்னு சொல்லி ஆயத்தமா இருக்கிற ஒரு அனுபவம். இந்த பூமி வந்து ஒதுங்கி சாம்பலாக தருது. இந்த பூமியில் சேர்த்து வைக்கிறது ஒன்றும் கூட வராது. இந்த மாம்சம் உருவழியும். ஒரு அருமையான ஒரு சம்பவம், இங்கிலாந்து தேசத்தில் ஒரு கப்பல் துறைமுகத்துக்கு பக்கத்துக்கு வந்து தீப்பிடிச்சு. அந்த மாலுமி நினைச்சா தப்பிச்சிருக்கலாம். ஆயிரக்கணக்கான பேர் அந்த கப்பலில் இருக்கிறாங்க. இவர் யோசிச்சாரு, பக்கத்துலாம் துறைமுகம், நம்ம செத்தாலும் பரவாயில்ல, சேர்த்துருவோம் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் வந்து சேர்த்தது. 4 நேரக்குள்ள போகும்போது கறிக்கட்டையாக இருக்கிறார். தூக்கி அடக்கணும்னு போகும்போது மாலுமி எங்களுக்காக தன் ஜீவனை கொடுத்துடாவிட்டால் எங்களுடைய உயிருக்கு கேரண்டி இல்லை, உத்தரவாதம் இல்லை, நாங்களும் செத்து போயிருக்கோம். போக்கேரிகள் புரளிக்காரர் போயொழிப்பாரே, போக்கேரிகள் புரளிக்காரர் போயொழிப்பாரே, தீங்கிரையாவரை தியங்கி அல்வாரே, தீங்கிரையாவரை தியங்கி அல்வாரே, பெருக்காய் போஜனத்தில் பேரெடுத்தவன், பெருக்காய் போஜனத்தில் பேரெடுத்தவன், பேய் போல அங்கும் எங்கும் ஓடி ஓடி ஒழிப்பாரு, பேய் போல அங்கும் எங்கும் ஓடி ஓடி ஒழிப்பாரு, பரி பணக்காரன் பரனை விட்டவன், பணக்காரன் பேரெடுத்தவன், பாக்கியம் கெட்டேனை என்று பதறி பதறி அழுவானே. இதெல்லாம் நடக்க போகும். ஆனா
அவன் செல்வெல்லாம் ஒன்றும் உதவாது. கடைசியில் ஒன்றும் சொல்லல. லதா மங்கேஷ்கர் இருக்கிறவங்க நல்ல தடகாத்திரமாக இருக்கும்போது நம்ம ஊழியக்காரங்க இயேசுதாமா ரட்சியர், ஒரு ஏற்றுக்கொள்ளுங்க, பரலோகம் தருவார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஜம்முனும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க அதெல்லாம் அப்போ அந்த காலத்தில் யோசிக்கல. இன்னைக்கு நிறைய பேர் ஏற்றுக்கொண்டிருக்கல. இதான் ரட்சிப்பின் வழி, இதான் பரிசுத்தத்தின் வழி, பரலோகத்தின் வழி ஏற்றுக்கொள்ள. கடைசியில் அவர் வியாதிப்பட்டு மரணத்துக்கு எதுவாக வந்த பிறகு ஆஸ்பத்திரியில் சேர்க்கப்பட்டு இருக்கும்போது தான் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க, பேப்பர்லாம் வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. ஜெபம்னு வந்தவங்க சொன்னது உண்மை, பிரார்த்தனை பண்ணுவோம்னு சொல்லி என்கிட்ட வந்தது சொன்னது உண்மை. ஏன்னா மாட மாளிகை இருக்குது, எத்தனையோ விலைக்கு ஏற்பட்ட வஸ்திரம் இருக்குது. சின்ன அறைக்குள்ள கொண்டு வச்சிருக்காங்க, சின்ன வஸ்திரம் போட்டிருக்காங்க, ஒரு செருப்பு, ஒரு சாதாரண செருப்பு போட்டிருக்காங்க. எத்தனையோ வகை வகையா செருப்பு இருக்கு. ஒன்றுமில்லை, ஒன்றும் கொண்டு வரல, ஒன்றும் கொண்டு வர முடியாது. கடைசியில் அவங்க கடைசியில் நினைவு இருந்திருக்காங்க. இதே போல ஒரு பிரபல நடிகை பிரபல ஊழியக்கார கூட்டத்தில் கலந்து கொண்டு என்னைக்கு மனம் திரும்பிடுங்க, இல்லை நான் ஒரு வாரத்தில் நான் மனம் திரும்புகிறேன், சில காரியங்களில் சரிப்படுத்த வேண்டிய மனம் திரும்ப ஒப்பு கொடுக்கல. கடைசியில் அவங்க மனம் திரும்பாமலே அவங்க ஒரு ஆக்சிடென்ட்ல மறித்து போனாங்க. ஆத்துமா எங்கே போயிருக்கோம், ஆத்துமா எங்கே போயிருக்கோம். சரீரத்தை விட்டு உயிர் போகும்போது பாவத்தோடு போயிடுச்சுன்னா பரலோகத்தை கண்டிப்பாக இழந்துருக்கு. ஐஸ்வர்யான் பாதாளத்தில் வேதனைப்படுறான், லாசரு ஆபிரகாமடியில் இருக்கிறான், சந்தோஷமா இருக்கிறான். சந்தோஷத்துக்கு ஆவியானவர் திருச்சபையில குறிப்பிட்ட காலங்கள் வச்சிருக்கிறாரு. குறிக்கப்பட்ட காலத்துல ஆட சொன்ன காரியம் எக்காலத்தை போல சத்தமிட்டு என் ஜனத்துக்கு அவருடைய மீறுதல்களையும் அவருடைய பாவத்தையும் தெரியப்படுத்தும். ஞாபகப்படுத்த மீறுதல் பாவம், தீமை செய்வது பாவம், தீய நோக்கம் பாவம். பாவம் இருக்கான்னு செக் பண்ணி, ஏன்னு சொன்னா சத்ருவான என்ன செய்யறாங்கன்னா ஆட்டுக்கு கொலை காட்டுற மாதிரி காட்டி கச்சாப் கடலை கொண்டு விட்டுட்டு போயிடுவான். உள்ள ஒரு ஆடை இருக்கும்போது இந்த வெளியே இருக்கிற ஆட்டுக்கு அந்த சத்தம், அதுக்கு சத்தம் போடும், தன்னால மூத்திரம் போகும், நடுங்கும். இதே போல கடைசி காலத்துல இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை சொல்லப்படுது. நான் இயேசுக்காக இந்த உலகத்துல ஒப்பு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லாபம். இயேசுக்காக எல்லா பாடம் எங்கும் சகித்த, இயேசுக்காக எல்லா பாடம் எங்கும் சகித்த, சுத்த பரிசுத்தரெல்லாம் துள்ளி சாடி பாடுவார், சுத்த பரிசுத்தரெல்லாம் துள்ளி சாடி பாடுவார். ஆத்மா எப்போ ஆண்டோடைய ராஜ்யத்துக்கு போகுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு, ஆவல். ஒப்பு கொடுப்போமா? ஆண்டோடைய கருத்துல ஒப்பு கொடுத்தோம்னா யாரும் என்ன செஞ்சதுன்னா பயப்பட வேண்டியதில்லை, எதை குறித்தும் பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னு சொன்னா இயேசு மரணத்தை ஜெயித்தார், மகிமையிலே சிங்காசனத்தில் வீட்டு இருக்கிறார். ஆகினால் சேவான் சொன்னாரு, வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்தம் செய்தலும் இல்லாதவர்களே, நீங்கள் உங்கள் முற்பதாக்களை போல எப்போதும் ஆண்டவருக்கு எதிர்த்து நிற்கிறீர்கள் என்று சொல்லி எச்சரிக்கையோடு சொன்னாரு. அவங்களுடைய நன்மைக்காக தான் சொன்னாரு, ஏற்றுக்கொள்ளல, என்னை தள்ளி என் வார்த்தை ஏற்றுக்கொள்ளவே நான் நியாயம் இருக்கிறதில்லை, நான் சொன்ன வசனமே நியாயம் தீர்ப்போம் தெரிவிக்கிறார். நியாய தீர்ப்புக்குள்ள போனோம்னு சொன்னா வலது பக்கம் ஒரு கூட்டம், இடது பக்கத்துல ஒரு கூட்டம், ரெண்டு கூட்டமும் எங்க இருக்க போறோம்? வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் என்றாலும் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய ராஜ்யத்துக்குள்ள போங்க. இன்னொரு பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து பிதாவுடைய சித்தத்தை அறியாமல் அதன்படி செய்யாமல் சபிக்கப்பட்டவர்களே என்று சொல்லி உங்களுக்காகவும் பிசாசுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய ஆக்கணைக்குள்ளே போங்கன்னு சொல்லும் போது எவ்வளவு பரிதாபம். சிங்காசனமும் வைக்கப்படுமே, சிங்கவேலியோ நடுங்கி நிற்பாரே, சிங்காசனமும் வைக்கப்படுமே, சிங்கவேலியோ நடுங்கி நிற்பாரே,
செய்வாரே. புஸ்தகங்கள் திறக்க தீர்ப்புகளும் வழங்க இயேசு ராஜாவும் ஆளுகை செய்வாரே. புஸ்தகம் திறக்கப்படும். கடைசியில் அதான் புஸ்தகத்தில் பேர் இருக்குதான். இந்த உலகத்தில் ஒரு குழந்தை பிறந்தவொடனே அந்த கிராம அதிகாரிக்கு சொல்கிறோம், இந்திய பிரஜைங்கிற பேரில் பாஞ்சுக்கிறாங்க. திருச்சபைக்கு வரோம், ஞானஸ்நானம் கொடுக்கும், திருச்சபையில் பதிவு செய்யணும், பிறகு சங்கம் கொடுக்கும், திருச்சபையில் ஒரு உறுப்பினர் இப்படி பதிவு செய்யப்படுகிறது. ஒரு பாவி மனதன் வந்து பரலோகத்தில் இருந்து ஒரு குழந்தை பிறந்திருக்கு, மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். மறுபடியும் பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான், சித்தம் செய்யாவிட்டால் பிரவேசிக்க மாட்டான் சொல்லியிருக்கிறார். பேர் பதியப்பட்டிருக்கதான். என்னைக்கு நம்ம இதயத்தை ஒப்பு கொடுக்கணுமோ, மறுபுறப்படுகிறோமோ, மனம் திரும்புகிறோமோ, உள்ளத்தை வாண்டு கொடுக்குறோமோ, அன்னைக்கு என்ன செய்வாங்க ஏற்றுக்கொள்ளும். முழங்கால் படியிட முடிந்தவர்கள் முழங்கால் படியிடர்கள். கொடுக்கப்பட்ட காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொண்டோமா? லோத்துக்கும் குடும்பத்துக்கும் நீ ஜீவத்தோடு இந்த சமபூமியில் எங்க நில்லாத, விளைக்கும்படி நீ மலைக்கு போது மலை போடு. சிலுவையில் அங்கதான் உனக்காக பாவ நிவர்த்திக்கான காரியம் செய்யப்பட்டிருக்கு. சிலுவை நோக்கிப்பார், சிலுவை நோக்கிப்பார். உனக்காக பலியிடப்பட்ட ரத்தம். இஸ்ரவேல் மக்கள் பாவம் செய்யும் போது கொள்ளிவாய் சர்ப்பு அனுப்பப்பட்டது. கொள்ளிவாய் சர்ப்பு தீர்ந்தவங்க செத்துக்கிட்டு இருந்தாங்க. மோசையோடு முறையிட்டாங்க. மோசை கத்தட்ட கேட்கும்போது ஒரு வெண்கல சர்ப்பத்தை உயர்த்திக்கணும். யாரெல்லாம் நோக்கி பார்க்குறாங்க அவங்களாம் படைச்சிக்கிடுவாங்க. இதுக்கு சிலுவை நோக்கி பார்க்கும்போது உழைத்துக் கொள்ளலாம். நல்ல இயேசுவை நோக்கி ரட்சிப்பார், நம்பி வந்து அவரை நோக்கி ரட்சிப்பார். எந்த மாயாயினோ கள்ளமாட்டேங்கிறான், துரோகம் செய்த மாவியான் நோக்கி ரட்சிப்பார். தகப்பனே, தகப்பனே, மாலை வேலையிலே தகப்பனே, இந்த ஆலயத்திலே வந்து கூடி பாடவும் துதிக்கவும் தகப்பனே, அடுத்த நேரத்தில் தகப்பனே எங்களோட கூட பாடல்கள் மூலமாகவும் சாட்சி மூலமாகவும் வேத வசனத்தின் மூலமாகவும் தகப்பனே பரலோகத்தை குறித்தும் நரகத்தை குறித்தும் வசனத்தை மூலமாக சத்தியத்தை சத்தியமாக எங்களுக்கு எடுத்து சொல்லி தகப்பனே, பரலோகம் ஒன்று இருக்குது, நரகம் ஒன்று இருக்குது. நாம் எதிர்த்து நாம் சுத்தமாக இருக்கிறோம் என்பதை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். ஒரு நேரமாக நம்மோடு கூட பேசிக் கொண்டிருந்தார்கள். அவர்களை நோக்கி பார்த்தவர்கள் ரசிக்கப்படுவார்கள். இதை நோக்கி பாருங்கள், வருத்தப்பட்டு பார்க்கிறே, நீங்கள் நின்று பாருங்கள், நான்கு இலைப்பாளர்கள் அழுகை சொல்கிறார்களே தகப்பனே. இந்த நேரத்திலே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே. அந்த ஆலயத்தில் வந்து ஜனங்கள் எல்லாரும் நோக்கி பார்க்கிறாங்க தகப்பனே. அதில் எங்களுக்கு குற்றங்கள் உண்டு தகப்பனே, எங்களுக்கு குறைவுகள் உண்டு, எங்களுக்கு அநியாயங்கள் உண்டு, அகிலமும் உண்டு, பொறாமைகள் உண்டு தகப்பனே. நாங்கள் உமக்கு விரதமாகவும் அயலாளர் விரதமாக பாவம் செய்தோம் சொல்லி அறிக்கிறோம் தகப்பனே. பாவங்களை அறிக்கிறவன் பிழைப்பான, பாவத்தை மறைக்கிறவன் பாவனைவன் நான் சொல்லிக்கிறேன் தகப்பனே. இந்த நேரத்திலே நாங்கள் சமூகத்திலே நாங்கள் பாவங்களை அறிக்கிறோம் தகப்பனே. பாவங்களை அறிக்கிறார், பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா நீக்கி சுத்திகரிப்பு கர்த்தர் உண்மையை நீதி உள்ளவராக இருக்கிற சத்தப்படி தகப்பனே. இந்த நேரத்தில் யார் யாரெல்லாம் தங்களை ஒப்புக் கொடுக்கிறார்களோ அவர்களை நீ பாவத்திற்கு நீங்கி நீதியுள்ள நியாயபதியான கர்த்தர் அவர்களை பரிசுத்தப்படுத்த ஜெபிக்கிறோம். நான் பரிசுத்தராக இருக்கிறபடியால் நீங்களும் பரிசுத்தராக இருக்கிறீர்கள் சொல்லி வாக்கு பண்ணிட்ட தேவன் இந்த நேரத்திலே தங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து அதே பரத்துக்கு உமக்கு பாவம் செய்தேன், இனிமேல் உங்களுடைய குமாரன் என்று சொல்லப்படும் நான் பார்க்கிறேன் சொல்லி தங்களை தாழ்த்துகிற உடைய பிள்ளையை நோக்கி பார்க்க தகப்பனே. ஒரு விஷயம் இறக்க வேண்டும் என்று மண்டார்கள் தகப்பனே. அதை நோக்கி பார்க்கிற ஜனங்கள் ஒரு நாள் வைக்கப்பட்டு போவதுதான் சொல்லுங்க தகப்பனே. அதே நேரத்தை மனம் இறக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த கிராமத்துக்கு மனம் இறக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த ஜனத்துக்கு நீங்க மனம் இறக்க வேண்டும் ஜெபிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இறங்கி மீட்பை கொடுத்த தேவனாய்
மன்றாடுகிறோம் ஐயா. அசப்பா இசப்பா நீங்க சிறு பிள்ளைகள் வருகிற பிள்ளைகள் வயதான தாய்மார்கள் தகப்பன்மார்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புகிறோம் தகப்பனே. கிருபையாக இறங்கி மீட்டு கொள்ள தகப்பனே. ஒரு ஆத்மா ஒரு பிள்ளை கெட்டு போதும் செஞ்சலையா. ஒரு ஆத்மா ரட்சிக்கப்பட்டால், ஒரு ஆத்மா மீண்டு போவதிலிருந்து மீண்டு பரிசுத்தமாக்கப்பட்டால் பரலோகராஜ்யத்தை மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் என்று சொன்னீங்களே தகப்பனே. இந்த நேரத்திலே பரலோக மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறவர்களான கிரியை நடக்க வேண்டும் என்று மாட்டார்கள். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் செய்யும். இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நாங்கள் சுத்திகரிக்கும் என்று சொன்ன தேவன். எனவே இந்த நேரத்தை எடுத்து நாங்கள் தெரிவிக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொரு ஆத்மாவை பரிசுத்தப்படுத்தும். கடவுளே, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தேன், இவர்கள் எல்லாரும் என் துதியை சொல்லி வருவார்கள் சொன்னது போல தகப்பனே, இந்த கிராமத்தில் உள்ள ஜனங்கள் எல்லாரும் உமக்கென்று ஏற்படுத்திக்க தகப்பனே. என்னாலும் இந்த துதியை சொல்லதற்கான கிருபைகளை கடவுளே பரந்தெடுத்து கொடுக்க வேண்டும் ஜெபிக்கிறோம் தகப்பனே. மறந்திருப்பாத ஜனங்கள் கிராமத்தில் இருக்கிற சுற்றி இருக்கிற ஜனங்கள் எல்லாருமே கண்டுகொள்ளும் ஐயா. இயேசுதான் மையான தெய்வம். இயேசுவால் மட்டுமே சகல பாவங்களை நீங்க சுத்திகரிக்க முடியும். சந்தோஷத்தை தர முடியும், சமாதானத்தை தர முடியும், ரட்சிப்பை தர முடியும், மீட்பை தர முடியும் தந்து அவர்கள் உண்மையை கண்டுகொள்வதற்கான கிருபைகளை அவர்கள் மனக்கண்களை திறக்க வேண்டும் கொண்டாடினோம் தகப்பனே. ஒளிபெருக்கி மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வார்த்தையை வீட்டிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற வெளியிலிருந்து கேட்டுக்கொண்ட உடைய சகோதரர்களை நினைக்கிறோம் தகப்பனே. அவர்களுக்காக மறைந்தீரப்பா, அவர்களுக்காக சிலுவை பாட சுமந்திருக்கிறே. அந்த சிலுவை சிந்த ரத்தம் வீண் போகக்கூடாது தகப்பனே. எல்லாரும் ரட்சிக்கப்படணும்யா. எல்லாரும் சமாதானமா இருக்கும், எல்லாரும் சந்தோஷமா இருக்கும், எல்லாரும் பரலோகத்துக்கு சுதந்திரவாளியாய் சுதந்திர வாட்டியாய் மாற வேண்டும் ஜெபிக்கிறோம். மனதாய இயேசு கிறிஸ்து வரும்போது மனவாட்டாக திருச்சபையை நாங்கள் எப்போதும் மயக்கமா இருக்கிற கிருபைகளை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். திருச்சபை ஆசீர்வதிக்கப்பா. அவர்கள் கையிட்டு செய்கிற எல்லா தொழில்கள், விவசாயங்கள், ஆடு மாடுகள் எல்லாருக்கும் ஆசீர்வதிக்கணும் ஜெபிக்கிறோம். நல்ல பாடத்தில் பல கனிகளை தொடர்ந்து கொடுத்து இடமெல்லாம் போகக்கூடிய பிள்ளைகள் கையிட்டு செய்கிற எல்லா வேலையும் பணிகளையும் விவசாய பணிகளையும் நீ ஆசீர்வதித்து பிள்ளைகள் ஒவ்வொரு சாட்சியாய் இந்த திருச்சபையை நிலைநிறுத்துவதற்கான கிருபைகளை நீ தர வேண்டும் என்றார்கள். மன இறங்கு தரப்படே ஒரு விஷயம் மன இறங்கி அப்பா மனதை ரசிப்பே சமாதான சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் என்று நேரத்தை ஒப்பு கொடுக்கப்பா. யாரெல்லாம் உண்மையான கம்மியாக கூட்டுறாரோ, உண்மையான கம்மியாக கூட்டுற யாவருக்கும் பெற்ற சமீபமாக இருக்கிற வசனத்தோடு அப்பா இந்த நேரத்தை உண்மையாய் நோக்கி கூப்பிடுகிறவருக்கு அவர் இடத்தை ஒருவன் எனக்கு இடம் கொடுத்தால் அவனோடு அவன் இடத்தை பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணி அவன் என்னோட போஜனம் பண்ணுவான்னு சொன்ன வசனத்தின்படி அப்பா இந்த நேரத்தில் உங்களோடு உறவாட உண்மை ஒப்பு கொடுத்து சமூகத்திலே வந்து உங்களுடைய நாமத்தை மையப்படுத்த ஆண்டவருக்கு திரும்பி வரணும் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதித்து கொடுங்க. திருச்சபை இன்னும் மென்மேலும் ஆசீர்வதிக்கப்பட்டு அநேக ஆத்மாக்கள் திருச்சபையில வந்து துதிக்க சோதரிக்க உங்களுடைய நாமத்தை மையப்படுத்த நீ கிருபை செய்து பாராட்ட வேண்டும். எல்லா துதிகளும் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.